என்னடா இன்றைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி எமர்ஜென்சியாக நான் வெளியில் போக வேண்டியது இருந்தது. இன்றைக்குன்னு பார்த்து நான் லேட்டாக எழுந்துட்டேங்க. பார்த்தா சித்திரை வெயில் சிரிச்சுக்கிட்டு நிற்குதுங்க. நல்லா டைம் வேறு அதிகம் இல்லை, அதுக்குள்ளே நான் குக்கிங் சீக்கிரம் செய்யணும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க, ஒர்க்குக்கு போகிறவங்க லேட்டாக எழுந்துட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஈஸியான ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் ஃபஸ்ட் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான். ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நீங்கள் கட் பண்ணுறதை விட மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கட் பண்ணுறதை விட பேஸ்ட்டாக அரைக்கிற டைம் ரொம்ப சீக்கிரம் ஆகும். அதுவும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு தடவை நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிரும். திருப்பி அதே மாதிரி தான் செய்வீங்க. அப்படியே சைடில் கொஞ்சமாக பால் பாயாசம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பால் பாயாசம் வச்சு படைக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட குட்டி கிருஷ்ணர் இருக்கார், குழந்தை கிருஷ்ணர். அந்த குழந்தைக்கு பால் பாயசம் வச்சு கும்பிட்டாச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ண தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு ஐயோ என்னோட கூழ் மாதிரி இருக்கும்னு பயந்துட்டேன். கலரி பார்த்தா அடியில் ரைஸாக இருந்தது. இந்த குக்கர் குட்டியாக இருக்கிறதால இதில் கலர முடியாது, அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி இதை கலந்துக்கிட்டேன். ஏன்னா குக்கரில் கரெக்டான ஸ்பேஸ் இல்லாத நம்ம கலந்துருந்தால் சாதம் இருக்கும், உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி ஃப்ரீயாக போட்டு கலரும் போது பாருங்கள் ரைஸ் உடையிறதில்ல. என்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குங்க. இந்த டொமேட்டோ ரைஸ் அப்புறம் சிக்கன் பிரியாணிக்கெல்லாம் ரைத்தாவோட சாப்பிட்றத விட எனக்கு ஊறுகாவோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களா. இவ்வளோ ஹரிபரியாக ரெடி ஆகி நான் என்னுடைய கடமையை முடிச்சுட்டு வந்துட்டேங்க. அது என்ன தெரியுங்களா? நான் ஓட் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் ஜனநாயக கடமை முடிஞ்சது. எலெக்ஷன் டேட்டே 23. நீ இப்போவே ஓட்டு போட்டேன்னு கேட்குறீங்களா? நான் போஸ்டல் ஓட்டு. என்னோடய ஓட்டு முடிச்சுட்டேன். நீங்களும் தவறாமல் ஓட்டு போட்டுருங்க.